வாழ்க வளமுடன், நேர்மையாயிரு. நம்ம இந்தியா வந்து இன்றைக்கி வளர்ச்சி அடைஞ்ச இந்தியா. எப்படி எதை வச்சு நம்ம சொல்கிறோம்? நம்ம முன்னொரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊரும் டவுனு கிராமம் எங்கே போனாலும் இந்த சைக்கிள் இருப்பது ரொம்ப அரிதாக இருக்கும். ஒரு ஊர்லேயே ஒரு 50 வீடு இருக்குண்டா அங்கே ஒரே ஒரு சைக்கிள் வச்சுருப்பாங்க. அதுவும் ஏதாச்சும் கவர்மெண்ட்டு ஷாப்புக்காரங்க, செல்வந்தர்கள், பணம் படைத்தவர்கள் மட்டும்தான் அந்த சைக்கிள் வச்சுருப்பாங்க. ரொம்ப அரிதாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் மேற்கொண்டு டவுன் மேற்கொண்டு இன்றைக்கி ஒரு வீடும் பைக் இல்லாத வீடே இல்லை. குறைஞ்சபட்சம் எல்லா வீட்லேயும் ஒரு பைக் இருக்குது. ஒரு சில வீட்டில் இன்னும் 2 பைக் 3 பைக் கூட வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. அதுவும் ஒரு 4 வீடு தள்ளி போனோம்னா அடுத்து ஒரு கார். அப்படி இல்லாத இன்றைக்கி ஊரே இல்லை. அந்தளவுக்கு நம்ம இந்தியா வளர்ச்சி அடைந்த இந்தியாவாயிடுச்சு. ஒரு நாடு வளர்ந்தால் நல்லது தான், செல்வாக்கம், சந்தோஷம், எல்லோரும் ஒரு வளர்ச்சி அடைய நல்லது. ஒரு காலத்தில் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைய கூட பிரசவத்துக்கு போகிற மோசம் என்ன செய்வாங்க, மாட்டு வண்டியை பிடிச்சி போவாங்க. அப்போ மோசம் நிறைய தாய்மார்கள் ஏகப்பட்ட சிரமத்தை அனுபவிச்சிருக்காங்க. இது நம்மளே உணர்ந்துருப்போம். எத்தனையோ நம்மளே அப்படி தான் பண்ணிருப்போம். அப்படிலாம் அந்த நம்ம பிறக்கிற மோசம், நான் பிறக்கிற மோசம் கூட அப்படி தான் சொன்னாங்க. ஏண்டா அந்தளவுக்கு சிரமமாக இருந்தது. இன்றைக்கி வளர்ச்சி அடைஞ்சிருக்குண்டா, நமக்கு சந்தோஷம், நல்ல விஷயம். ஆனால் இதில் ஒரு மைனஸ் என்னண்டா, இந்த காருக்காரங்க எல்லாமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பைக்கு கார், இந்த கார் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரோடு வந்து இன்றைக்கி நம்ம ரோட்டில் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அதிகமாக நிறைய பார்த்திங்கன்னா குண்டும் குழியுமாக தான் நிறையா கிடக்கு. அப்போ அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த குண்டும் குழியில் இருக்கும்போது சரிசமமாக தெரியும் ரோடு. அப்போ என்ன செய்வாங்க, காருக்காரங்க சல்லுன்னு போகிறாங்க. அந்த சல்லுன்னு போகும்போது என்ன நடக்குது, நடந்து வர தாய்மார்கள், ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க ஒரு வெள்ளச்சட்டை போட்டு விசேஷத்துக்கு போவாங்க, இவங்க மேலாம் தெரிக்குது. அவங்க காருக்குள்ளே உட்காந்து அவங்கள்ட்ட ஓட்டி போயிடுவாங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு. ஆனால் போகிறவங்க மேலே தாதிக்குது, அவங்க மேலே தெரிக்கிற மோசம். இது சிரமங்கள் நிறையா இருக்குது. நிறையா பேர் காருக்காரங்க உணர மாட்டேங்காங்க. அதனால் கார் ஓட்டுற மோசம் மிக கவனமாக நீங்கள் வந்து உள்ளே உட்காந்துருக்காங்களா உங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை, வெளியே நடக்கிறவங்களையும் பார்க்கணும். அதனால் வந்து கொஞ்சம் பள்ளமேட்டு இருக்க கொஞ்சம் மெதுவாக போங்க. ஏன்டா மழை காலத்தில் ஃபுல்லாகவே இந்த பிரச்சனை வருது. அதுமாரி இந்த 2 வீலர்காரங்க இந்த மழை காலத்தில் குண்டும் குழியுமா இருக்க கொஞ்சம் மெதுவாக போங்க. ஏனென்றால் அதில் போய் நீங்கள் குண்டும் குழி எது தெரியாமல் போய் ஓட்டுவீங்க. ஓடி உள்மோச ஒரு பள்ளத்தில் ஒரு மோசம் நீங்களே கீழே விழுந்து உங்கள் மேலே வந்து ஒரு நல்லது வரும் கெட்டது வரும். ஏனென்றால் இன்றைக்கி வண்டி வாசி பிடிக்கிடுச்சு. நீங்கள் விழுந்தோடனே சட்டம் மட்டும் சேதாகாது, நம்ம உயிர் போகிற ஆபத்து கூட வரும். ஏன்டா அந்தளவுக்கு ரோடுகள் மோசமாக இருக்குது. மிக கவனமாக ஓட்டுங்க. ஏனென்றால் எல்லாருடைய நன்மை தான் நமக்கு நல்லது. எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ மனிதத்துடன் வாழுங்கள். வாய்மை வெல்லும்.